மச்சான் அவன் லூசு பையா ராத்திரில போய் லைட்டை போட்டுட்டு வரேன் இல்லையா ஸ்ட்ரீட் இந்த லைட்டுக்கு நடுவுல பிறந்துட்டு போ மச்சான் வாடா வாடா. இந்த கேனா கர்நாடகாவா இல்ல கேரளாவா? அது வண்டி இன்ஸ்ல இருக்கும்டா. அடிக்கன்னு முடிவு பண்ணக்கு அப்புறம் அமெரிக்கா வரந்தானே ஆந்திரா வரந்தானடா. டேய் தண்ணி தான் தர மாட்டீங்கன்னா தரையில பாதையும் தர மாட்டீங்களா? அதானே ஏத்து மச்சான் குடிகாரா ஏண்டியா லாரில வந்து மோதுறீங்க? பிளைட் கட்ட மோத முடியும் சும்மா என்ன மங்களே மெடிக்கல் வந்துவாங்க. ரெண்டு பிக் மேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மேலே உட்காந்துருக்கேன். 4 வேலையும் கீழே வண்டியில் மாட்றா இறங்குடா மச்சா. ஒரு கை இவங்களை அப்படியே தூக்கி விட்டு போயிருவான். வா மச்சா புடி மச்சா. நாடு தகல்லோ இவர்னே மாடு மேல வரீங்கடா. சவுண்ட குடுங்க. கண்ணாடிக்க கவுகட இல்லையோ பாக்குற. கையில பாக்க மாட்டேன். ஏத்தி விட்டு போயிடுவேன். நெஞ்ச தூக்குற மச்சான். அவன் நெஞ்ச தூக்குறான். என்னால முடியல. தப்பா நினைச்சுக்கிற மச்சான். இன்னைக்கு நான் செம எனர்ஜில இருக்கேன். ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். வாடா பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நின்று இருந்தாங்க. அப்படியே அவங்க அடிச்சு சமைச்சு சாப்பிட்டுருப்பேன். சண்டி மாடு மாதிரி திரியிறது, ஊருக்குள்ள ஒரு பய விடாம பொம்பளுக்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு வர நானா பார்த்தேன். ஒன்று என்ன வளர்த்திட்டு இருக்கு. ஏங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அறிவு வந்துட்டான் போல. புள்ள சாப்பிடாம படுத்துருவான். ஏண்டி நான் ஒருத்தன் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். நீ என்னடா சாப்பிடாம படுத்து? என்னடா இன்னைக்கு நான் இந்த கத்திக்கிட்டு இருக்கு. அது என் அப்பாடா. ரெண்டுக்கும் ஒரே வயசுதான். எங்கடி என் பேரனை காணா சாப்பிட்டானே என்னம்மா? உங்க ஆத்த ஒழுங்கா இருந்திருந்தா அவன் ஒழுங்கா இருந்திருப்பேன். ஊர்ல அவனை குடிகாரன்னு சொல்றதை கேட்டா வயிறு எரியுதுடி. அவன் குடிச்சா அவருக்கு எனக்கு வயிறு எரியுதான். குட் கோஸ்டிங். என் பேரன் குடிப்பேன் கூத்தாடிவேன். அவ தாத்தாவோட நத்தம். கிளவி லாயருக்கு படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சத்தம் போட்டா சரியாயிருமா? சும்மா இருமா. இந்த பைய கதவை தட்டட்டும், அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. தாசில்தார வழி மறிச்சு வம்புழுக்கிற அளவுக்கு திமிரு வச்சு போச்சா? இப்ப பார். சந்தானம் ஒன்றியா ஒன்னத்தாயா சத்தமா தட்டுறா. கதவா தர. குடிச்சல மிஸ்டர் சந்தானம். யாரு? நாங்க குங்குமம் வந்திருக்கோம். ஏ சந்தன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல மச்சான். பாத்தியா கதவவே திறக்க மாட்டேன்னு சொன்ன கோப்பேன் சொர்க்க வாசல் திறந்த மாதிரி நிக்கிறான் பாரு. நீ கண்டுக்கிறாத, கண்டினியூ பண்ணு. டேய் நீ தட்டுறா. இதுக்கு மேல தட்டுனா வீடு விழுந்துரும். என்ன மச்சான் ஆளு வரும்னு பார்த்தா ஸ்டூல் வருது. வெல்கம். என்ன சந்தானம்? ஏண்டா அறிவில்ல? இந்த இருக்கானே உன்னை கூப்பிடுறான்டா. என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கேக்குறே நீ? ஏண்டா பாச்சாமத்துல என் வீட்டு கத்துட்டு 7 ரூபாய் கொடுக்குறியா? அப்ப காலையில கதவை தட்டுனா காப்பி போட்டு குடிப்பியா? ஏண்டா குடிக்கார பசங்களா, குடிச்சிட்டு சொந்த வீடு எதுன்னு தெரியாம ஏன் வீட்டு கதவை தட்டுறியா? டேய் நாங்கெல்லாம் குடிச்சிருந்தாலும் எங்க ட்ரெஸ் தானே போட்டு வந்திருக்கோம். உன்ன மாதிரி அத்தாச்சி பாவடை கட்டிட்டு வரலடா. காட்டு கத்தரிக்கா உங்களை சொல்லி குத்தம்டா. உங்களை வளர்த்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். இந்த மாதிரி புள்ளை பத்ததுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. புள்ள வளர்த்துக்கான புள்ள நானும் தான் புள்ள வளர்த்துருக்கேன். டேய் நீயே வளரல, நீ எப்பறா புள்ளைய வளர்ப்ப? புள்ள பூச்சி. ஏய் அவனை போய் கூட்டுவாடி. அவன் ஒரு மாதிரியான ஆளு. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டான். அவங்கிட்ட வாங்குறதுக்குள்ள போய் கூட்டுவாடினா போய் கூட்டிட்டு வாமா. விட்டன வச்சுக்க பல்லு எட்டிடுமா ராஸ்கல். சொன்னேனே கேட்டியா? பேசிட்டு இருக்கும்போது பிள்ளை கை நீட்டான் பார். டேய் சந்தானத்து வீடு தான் கேட்ட. உண்டுன்னு சொல்லு இல்ல இல்லைன்னு சொல்லு. அதை விட்டு ஏன் அப்பனை பத்தி தப்பா பேசுறது உனக்கு என்ன அவருமே இருக்கு? நீ என்னையா பேசுறது? நான் அவரை கழுவி ஊத்துவேன், என்ன வேணாலும் திட்டுவேன், எப்படி வேணாலும் திட்டுவேன். ஆனா எங்க அப்பனை திட்டுறது நானா தான் இருக்கணும். ஊர்ல ஒரு பயலுக்கு அந்த உரிமை கிடையாது. மச்சான் எனக்கு எடுத்துக்கோ. தேங்க்யூ. அப்ப நம்ம வீடு இல்லையா? இல்ல ஏன்னா மழை பேசுறதால இவங்க அமிலன் குடிப்பேன். இவன் ஒரு ஆள் இவங்க கூட பேசிக்கிறா. வீட்டுக்கு வாடா. அப்படி என்ன சீமியில போனேன் போய் தூங்குனேன். தேவையில்லாம ராத்திரில கண் முழிச்சுக்கிட்டு. இல்ல என் பேரன் கூட இருந்துக்கிற வர பொழப்ப கருத்த பையன். என் பேரனை கருத்து நீதான்டா. தரம் தெரியாத வயசு குடும்பத்தை கருத்த வயல். ஹலோ சிஸ்டர். முத்துசாமிமான உன்னை முழக்காம கொண்டு அடிச்சு போண்டா. சாணிய கரைச்சுக்கிட்டு கட்ட வழக்க மாதிரி களிய உன்னை அடிக்கல. நான் வீரத்தவருக்கு மிஞ்சி போடலடா. குட் மார்னிங் ப்ரோ. அந்த ஜிஞ்சர் போய் பண்ற எகத்தாளத்தை பாரு. வாங்க நீங்க. தண்ணி அடிச்சு என்ன தள்ளி போற? நீங்க என்ன ராத்திரி நேரத்துல அடிச்சல போவேன். உங்களால அந்த டாஸ்மார்க்குதே நாசமாக்குது. உன்னை சொல்லி என்ன ஏ மச்சான் வழக்கம் போல கிளவி சாத்திட்டாலே. அருவி படுத்துறாத சாப்பாடு எடுத்துக்காரண்டா. ஏ மச்சான் அவங்களே கூப்பிடுவாங்க. இல்ல பெத்தவனே அருவி ஒரு ரூபா சாப்பிடுயா? நண்பன் நம்மளை விட்டு சாப்பிட மாட்டான்.
அண்டாண்டா நாயனா வாசனை வச்ச வகுத்துல இடம் போட்டுக்குது. நீ என்னடாண்டா பல்லு வழக்கோட திங்காம பச்சை பிள்ளைக்கா கொறிச்சுக்கிருக்க. போது விடு, அது நாய் போ. நாயா குறவுல வரைக்கும் குடிச்சிருந்தா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட மாட்டான்னு நினைச்சான். எலும்பு எக்ஸ்ரே எடுத்து அனுப்பியிருக்கேன். பார்த்து பார்த்து என்ன சாப்பிட்ற? பாதி மீன் அப்படியே இருக்கு. பாதி மீனா? இதை பார்த்தா ஈரும்பு கூட செருப்பு கலட்டிக்கிட்டே அடிக்குமேடா. அடியோ கூனு கிளவி ஒன்னு சன்னலையும் சாத்திட்டாயா. தென்னங்கல்லு பழங்கல்லு குடிச்சாலும் கூட தெம்பா இருக்கு. இந்த பாட்டு சாரை குடிச்சு பாலா போறீங்களாடா? தப்பு பண்ணிட்டனே. அடுத்து உங்க அப்பா தான்டா செய்யணும்னு சொல்லியிருந்தா அங்கேயே 2 புரோட்டா வாங்கி கொடுத்துருப்பானே. கழுவி போட்டதுக்கு அப்புறமும் வாசனை தூக்குதே. இவப்ப வந்தான் காலையில் 6 மணிக்கு வந்திருப்பானோ. நம்ம இழப்பாம தூங்கிட்டு இருக்கானா? டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள ஏந்திரடா ஏந்திரடா. எப்படா வந்த? எப்படா போனே? உங்ககிட்ட ஏன்டா உடனே கிளம்புற? உடனே கிளம்பல, நேத்து வந்துட்டு என்ன கிளம்புறேன். நேத்தே வந்துட்டியா? சொல்லவே இல்லை. ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டுனாதான் உங்க அப்பன் கதவை திறப்பாங்கிற வரைக்கும் உனக்கு தெரியுது. கூட வந்தவனை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போட முடியல. நேத்து நைட் நீ சாப்பிடலையா? அப்ப இதெல்லாம் அது நீ சாப்பிட்டது. நானா? வாட் யூ மீன்? வாத்து மீனோ குளத்து மீனோ, பட் நீ தான் சாப்பிட்ட. என்னடா உலகம்? ஆனா ஒன்ன கூட விட்டுறலாம்டா. உங்க வீட்டுக்குள்ள கிளவின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குலவி சுத்திக்கிட்டு தெரியுது பாரு. அது பேசின பேச்சுக்கு என் இடத்துல ஒரு நாயை படுத்தினாலும் நாண்டு கிட்டு சேர்த்துருக்கப்படா. இல்ல எப்படா நடந்துச்சு? டாய் ரொம்ப நடிக்காதடா. பக்கத்து வீட்டுக்காரனை பலாறு விட்ட, எனக்கு எதிராக ஒரு பழைய பீஸ தூண்டி விட்ட, பத்தாததுக்கு கர்நாடகா லாரிக்காரனை மோத விட்ட. என்னது கர்நாடகா லாரியா? இல்லையே. ஆமா, எவ்வளவு போதையா இருந்தாலும் சந்தானத்தோட பையங்கிற கெத்த விடாம கம்பீரமா அந்த லாரியை கீழே இருக்கணும்ல. அதான் ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா கூட அந்த டிரைவருக்கு டெத் மாப்பிள. என்னது? டாய் நான் ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா நீ டெத் ஆயிருப்ப. ஏத்ரா விட்டு ஏத்ரா, அவனை நம்மளான்னு பாப்போம்டா. என்னடா பண்ற? ஐயோ டேடே ஏத்திராடா ஏத்திராடா. உன்னை கை எடுத்து கும்பிடுடா. நீ மகராசன இருப்படா. குள்ளாக்கறனே எங்களை மன்னிச்சிருனே. ஐயோ அவசரப்பட்டு வார்த்தை விட்டமே. வேண்டாம்னே வேண்டாம்னே, அது குடிச்சிருக்கானே. விட்டு ஏத்ரா விட்டு ஏத்ரா. சும்மா ஒரு ஜாலி பாத்துருவோம். கொஞ்சம் சைல வந்தா முன்னாடி போயிரு. கொஞ்சம் கொங்கட்டியாவது மம்பட்டியாவது கிளம்புடா. அங்க இருந்து வர உங்களுக்கு இவ்வளவு இருந்தா இங்க இருக்கிற எங்களுக்கு அவ்வளவு இருக்கும். கம்பீரமா இறக்குனரம்ல, கம்பீரமா காப்பாத்துனது என்னோட கண்ணீரா. என்னது கண்ணீர் விட்டு காப்பாத்தினியா? அதுக்கு அவங்ககிட்ட அடிபட்டே செத்துருக்கலாம். அப்ப நீங்க தனியா தான் போயிருக்கணும். என்னைய மறிச்சு பேசி என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுதா? இறங்க போறது யார் தெரியுமில? 3 வருஷமா என்ன பெவிலியன்ல உட்கார வச்சுட்டீங்கல்ல. ஒரு 6 மந்த் இன்னைக்கு அடிக்க போற அடிய வெளியில உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கடா. என்னத்தா பாக்குறது? மீத்தேனுக்கு ஆதரவு அதிகாரிங்க என்ன பண்ணாலும் இனிமே பாத்துட்டு இருக்க மாட்டோம். தாசில்தார் வந்த உடனே இத பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து ஆகணும்யா. பேசி முடிவு எடுக்கிறாருந்தா அங்க வந்து பேசலாம் சார். ஆனா நீங்க முடிவு எடுத்துட்டு தானே பேசவே வரீங்க. அங்க வந்து பேசுறதுக்கு நாங்க கேன பயலுங்களா? இதுல சந்தேகம் வேறையா? உங்க நெத்தியில எல்லாம் கேட பையன் எழுதி ஒட்டிட்டு தானே அறிவு வயசா இருக்கேன். 2 பால்ல 10 ரன்னு. சச்சினே இறங்கினாலும் சந்தேகம் தான். இப்படி தோத்துருவோம்னு தெரிஞ்சுதான் உங்க தலைவரை வேண்டாம் போல இருக்கு. வயசு வீரகதி கடைசியா உங்களுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பாரியா. எப்பதானே வருவேன்? 10 நிமிஷத்துல வந்துடுவேன் சார். மாவட்டம் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவாரா? டேய் நீ இதை தாண்டா 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. இங்க விக்கெட் விழ அந்த ஜிஞ்சர பையன் உள்ள இறங்க துடிக்கலாம்டா. இங்க நிக்க என் வயித்த கலக்குதுடா. வயித்த கலக்குதியா? வெறும் எண்ணெய் குடித்தியா இல்ல ஏதாவது கலந்து குடித்தியா? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த எண்ணெயில பாயசம் எதுவும் கலந்துடல. சாதாரண இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் கலந்து கொடுத்தேன். இயற்கையா இருக்கிற இளநீல கொஞ்சம் ரசாயனத்தை கலந்தா 8 உடம்புக்கே இவ்வளவு பாதிப்பாகுதே. மீத்தேன் டெஸ்ட்ங்கிற பேர்ல என் மண்ணில் இவ்வளவு ரசாயனத்தை கொண்டு வந்து கொட்டினா என் மண்ணுக்கு எவ்வளவு பாதிப்பாகும் சார்? நீங்க பயப்படாதீங்க சார். உங்களுக்கு ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடும். ஆனா என் மண்ணை மாத்துறதுக்கு என்ன மாத்திரை சார் இருக்கு?
குடும்பத்தாருக்கு எதையோ கலந்து கொடுத்துறானாயா. அந்த ஆளு கிணத்துக்கட்டுல வவுத்தால போய் கிடக்கானாயா. கழிச்சு ஒரு காலு கழனி ஒரு கால்னு ஓடிட்டு இருக்கேன். அதான் பஞ்சாயத்தை நாரி பச்சல கிளம்புங்க. ஐயோ ஐயோ வாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷமா இந்த ஜிஞ்சர் பையில இறக்குறாங்க. என்னடா வெரி குட். வந்து வச்சுக்கிறேன். சரி ஜிஞ்சரு, நீ பேட்டை கொடுத்துட்டு பெவிலியனுக்கு வா. அறிவு வந்துட்டான்ல, இனி ஆட்டம் நடக்குதோ இல்லையோ அடிதடி நடக்கும். இல்லையா மைக்கு யாராவது பிடிங்க. என்னடா அது பேட்ல தாய்த்து? பேட்ல பால் எங்கிட்டு பட்டாலும் 6 போகணும்னு முண்டசாமி கோயில வேண்டி கட்டிக்கிட்டது பவரான சாமி. காடு வேணாமா? அப்டம் காடு அதெல்லாம் அடி வாங்குறவனுக்கு தான், கொடுக்கறவனுக்கு இல்ல. போட்டி போ. கடவுளே, கருமம் முடிச்சவன் எவே வச்சிருந்தானோ. அண்ணே அண்ணே கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் அவனை கேட்டானா நன்றி மாதிரி குறுக்க வந்து அடிச்ச அடியில பந்து தஞ்சாவூர் தாண்டி தமிழ்நாடு பாட்டுக்கே போயிருக்கு. டேய் என்னடா பால் போடுற? நல்லா நெஞ்சில குத்தி ஏத்துறா. ஏய் குத்தி ஏத்துறா ஈஸியா 6 அடிச்சு போயிடுவான். நீ யாக்க ட்ரை பண்றா? கையில இருக்குது ஒரு பால் தான். இத்தனை பால் போடுச்சனா? டேய் மாப்ள, நீ வைடு போட்டாலே அவன் அடிப்பான். அவன் எப்ப இறங்கினானோ அப்பயே நம்ம தோக்குறது உறுதியாகி போச்சுடா. முடிஞ்சா அவன் பாயிண்ட டேமேஜ் பண்ண பாரு. அறிவு மொதல் பால் 6 அடிச்சு ரொம்ப பீத்திக்காத. பால் போறது என் தம்பி தான். அடுத்த பாலை பாரு, மெல்லி ஸ்டம்பு பேர் தெரிய போறேன். வாயிலே கிரிக்கெட் ஆடாம சீக்கிரம் பால் போட சொல்ற. மச்சான் சொன்ன மாதிரி செய்டா. அவனை இன்னொரு பவர் கட்டுறான். ஆத்தடி ஆத்தா, இவன் ஓடியாரத பார்த்தா நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்ச போல இருக்கே. லைட் உடஞ்ச மாதிரியே இருக்கே. அப்பவே சொன்னேன் அப்டம் கார்டு போட்டுட்டு போடா. அவன் நல்லாத்தான் இருக்கேன். பந்து பேட்ல போட்டிருந்தா கூட 4 போயிருக்காது போலயே. கால கரங்கி உன் தம்பி சொன்ன சொல்லு தவறாத வேண்டா. சொன்ன மாதிரியே மிடில் ஸ்டம்ப பேத்தி டம்பல் இருக்கு. 12 அணிகள் கலந்து கொண்ட ஐயாக்கண்ணு ராமசாமி நினைவு சுழற்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதலிடத்தை பிடித்த கண்ணந்தங்குடி கேப்டன் அறிவழகனை மேடைக்கு ஐயாக்கண்ணு ராமசாமி நினைவு சுழற்கோப்பையை நமது கண்ணந்தங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கார்மேகம் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். இன்னொருத்தர் கையில இருந்தது கப்ப வாங்க ஆசை. ஒரு முக்கிய அறிவிப்பு, என் நாருயிர் நண்பன் ஜிஞ்சர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். அறிவு வா மச்சான். உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனேடா. வா மச்சான். தேங்க்யூ மச்சான். இன்னைக்கு இந்த கப்பை நான் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் நண்பன் ஜிஞ்சர். இவ மட்டும் இல்லைன்னா இந்த கப்பை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கேன். காலங்காத்தால ஃபோன் பண்ணி என்ன எதுக்கட வைன் ஷாப்புக்கு வர சொன்ன? ஏய், இன்னைக்கு என் பிறந்த நாள். ஓ ஹாப்பி பர்த்டேடா. நீ வாழ்வாங்க வாழணும். வாயார வாழ்த்துறதை விட வயிறார ஊத்துறதாண்டா முக்கியம். அங்க பாக்கெட் இல்ல. இன்னைக்குன்னு பார்த்து ஃபைனான்ஸ் பத்தாம போச்சே. நேத்து ஒரு 50 கோடி வச்சிருந்திருப்பியா? டேய் கவுண்டிங் வேற 40 தான்டா இருக்கு. அதை இங்க வைக்கலாம். தப்பு இல்ல. இன்னும் 10 நாளையில ஆம்லெட் வரல தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. சரியா உட்காரு, அப்புறம் தூக்கி அடிக்கலாம். என் பிறந்த நாளுக்கு நீ கொடுக்குற செலிப்ரேட் தானே இது? உனக்கு நீ யாரா சொன்னது? டேய், அப்ப இந்த கட்டிங் எனக்கு இல்லையா? இவ்வளவு சின்ன பரிசு கொடுத்து நான் உனக்கு எவ்வளவு படுத்துவேனா? லைட்டா இந்த கட்டிங் போட்டு பெருசா உனக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க போறேன்டா. ஒரு வெங்காயமும் வேணாம். கட்டிங்ல கட்டிங் போடாம இருந்தா போதும். கடுப்பை கிளப்பிக்கிட்டு ஐ கட்டிங் மாமா. மாமா இங்க வா மாமா. அவனை ஏன்டா கூப்பிடுற? டேய், இருக்கிறத இவராஞ்சிட்டு போயிட போறான்டா. அதுக்கு தான்டா கூப்பிடுறது. நீ வா மாமா. இவங்க எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க? சகனம் பார்த்தானே கிளம்பணும். ஏன்டா இப்படி காலங்காத்தால வேலை வெட்டி இல்லாம குடிச்சுட்டு கவுந்து கிடக்குறீங்களே?
இந்த ஊரு உருப்படுமாடா? மாமா நாங்கள் டெய்லியே குடிக்கிறோம். மச்சா ஜிஞ்சர் இன்னைக்கு பிறந்த நாள். 2 பேரும் செமத்திய சரக்கு போட்டோம். என்ன இலவ சரக்கோ, ஆனால் மண்டை கொண்டு போச்சு. எல்லாம் முடிச்சு பார்த்தா இந்த கட்டிங் மட்டும் மிச்சம் ஆயிடுச்சு. என் நண்பனோட என் சொக்க தங்கத்தோட பிறந்த நாளுக்கு நான் கௌரவமாக வாங்கின இந்த பரிசை யாருக்கிட்டா கொடுக்கலான்னு பார்த்தா என் கண் முன்னாடியே நீங்க கடவுள் மாதிரி வந்து நின்னுட்டீங்க. கோயில் கமிட்டி கூட்டம் எனக்காக வேண்டி எங்க ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கட்டிங் அடிக்க கூப்பிடுறீங்களா? முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்கங்கடா. ஓ மரியாதை தான் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் பாக்குறோமே. கரகாட்டம் நடக்கிறப்ப கூட உனக்கு கடைசியா தான் சீட்டு போடுறாங்க. அதுக்கு நீ என்னடா பண்ண சொல்றீங்க? கோயில் கமிட்டியில 1000 தவறு நடக்குது மாமா. போன வாட்டி கரகாட்டத்துக்கு செலவானது 7000 ரூபாய், ஆனா கணக்கு எழுதுனது 20,000 ரூபாய். கும்பாபிஷேகத்துக்கு செலவானது 3 லட்சம், ஆனா எழுதுனது 4 லட்சத்தை சில்லற. ஆனா என்னைக்காச்சும் நீ இதெல்லாம் தட்டி கேட்டிருக்கிய? நீ எப்படி கேட்ப? உனக்கு தான் 4 பேரை கண்டாலே கை காலில் நடக்குமே. இந்த கட்டிங்க போடு மாமா. 4 பேர் என்ன 400 பேர் வந்தாலும் நீ எப்படி நெஞ்சு நிமிட்டு பாரு. நான் பார்க்க பிறந்த பிறகு நீங்க வாங்கி கொடுத்து நான் தண்ணி அடிக்கணுமா? என் மாப்பிள்ளைக்கு நான் எப்படி மரியாதை பண்ணுறேன்னு இப்ப நீ பார்க்குற. கட்டிங் வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளவு காசு எழுதி வீசுறானே. வாட்டர் வாங்கி கொடுத்தா வீட்டு எழுதி வச்சிருவானோ? வச்சுட்டா போச்சு. பேலன்ஸ் பேலன்ஸ். உங்களுக்கேவா? நீ சம்பாதிச்ச ஒரே நல்ல ஜீவன் இவன் தாண்டா. வேணாம் மாமா, எங்களுக்கு இப்பவே ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போனா இதுக்கு மேல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பிறந்த நாள் இவன் காசுல தான் கொண்டாடணும்னு இருந்திருக்கு. அதை ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாரடா. மாப்பிள்ள நீ வாங்கி எடுத்தா நான் அள்ளி போட மாட்டேனா? அது போனாண்டா அள்ளி போடுவேன். ஐயோ சை, இங்க மாதிரியா என் பாசத்தை பத்தி உங்க அப்பன் சந்தனத்திட்ட கேட்டு பாரு.